பிடியதன் உருவுமை கொலமிகு கரியுடு வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறைகிறேன். நிகழும் மங்களகரகமான விஸ்வாவச ஆண்டு கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் திங்கட்கிழமையும் ஏகாதசி திதியும் ரேவதி நட்சத்திரம் சித்தியம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இறுதியான கடைசியான டிசம்பர் மாதம் பிறக்கின்றது. நேயர்களுக்கு நிச்சயமாக எதிர்கால வருகின்ற புத்தாண்டை நோக்கி பயணிக்கின்ற நிர்வாகத்திற்கும் நேயர்களுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களோடு தலைவணங்கி பாதம் பணிகின்றேன். இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள் 3/12/2025 திருவண்ணாமலை தீபம். காலையில் பரணி தீபம், மாலையில் நம்ம எல்லாம் அந்த ஒளி வடிவாக இருக்கின்ற அண்ணனுடைய திருக்கார்த்திகை தீபம். இதற்கு முன்னதாகவே ஒரு பதிவு தனியாக போட்டிருக்கின்ற நேயர்கள் விருப்பத்திற்கு இணங்க. அடுத்து 4/12 சர்வாலய தீபம். 5/12 கண்டிப்பாக நம்ம எல்லாம் எதிர்நோக்கிற்குள்ள ஜாதகத்துக்குரிய கடந்த காலத்தில் கடகத்தில் இருந்த குரு அதிசாரத்தோட வக்ரத்தோட மிதுனத்துக்கு ரிட்டர்ன் ஆகிறார். இவ்வளவுதான் டிசம்பர் மாதத்தில் வர்ண பகவானும் தட்பவெப்பநிலை ஏற்ப இவ்வுயிரில் வாழும் எல்லா நலன்களும் கடந்த காலத்தில் 2025 கடைசி கட்டத்தில் இருக்கின்றோம். இந்த கடைசி கட்டத்தில் எல்லோருக்கும் வரக்கூடிய புத்தாண்டில் எல்லா நலன்களும் வழங்குவதற்கும் அதற்கு முன்னெச்சரிக்கையாக இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம். அடுத்து நாம் காண இருப்பது 10 காலபுருஷனுக்கு சொத்து. காலபுருஷனுக்கு மட்டும் இல்லைங்க, கர்மத்துக்கு சொத்து. கர்மத்துக்கு சொத்து. எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் மகரம் ஆகாது, மகரம் போல் ஆகாது. அதனாலதான் மகரத்துக்கு சிகரம்னு வச்சிருக்காங்க. மகரத்துக்கு நம்ம சிகரம்னு வச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அதனால நிச்சயமாக காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகர ராசி. அப்போ காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகர ராசி தொழிலுக்கு உரியது. தொழிலுக்கு உரியது. அது மட்டுமல்ல, விவேகத்துக்கும் செய்யும் தொழில் தெய்வம் என்ற இலக்கியம். செய்யும் தொழில் தெய்வம் என்பதற்கும் உரியதுதான் மகரம். அப்போ மகர ராசி நேயர்கள் நிச்சயமாக இந்த மாதம் இந்த டிசம்பரில் கடந்த காலத்தை விட இப்போ 5/12 வரையும் உங்கள் குரு தான் பார்க்குறாரு. உங்கள் ராசியை 5/12 வரையும் குரு பார்க்குறாரு. அப்போ 5/12 வரையும் குரு பார்க்கும்போது நிச்சயமாக சார் கடவுள் நினைச்சா ஒரு நேரத்தில் நமக்கு ஏதாவது கொடுக்கலாம். கடவுள் நினைச்சா ஒரு நேரத்தில் நமக்கு ஏதாவது கன்சுமிட் நேரம்தான். கருணை கடலாகிய இறைவன் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தாட். அப்படிப்பட்ட மகரம் கண்டிப்பாக ஒரு சிகரத்தை தொடும். எப்போ தொடும்? 32க்கு மேலே. நல்லா பாருங்க, 32 வயசுக்கு மேலே இருக்கவங்க கூட உச்சத்தில் இருப்பாங்க. 32 வரையும் ஒன்றும் செய்ய முடியாது. 32 வரையும் அவங்க பாலிசி போட்டாலும் மாற்ற முடியாது. அந்த கீழ்நிலையில தான் இருக்கணும். கீழே தான் இருக்கணும். எப்படி கீழ்நிலை? என்ன நிலை? உழைப்பாளி, அப்புறம் தொழிலாளி, அப்புறம் தான் முதலாளி. 35க்கு மேலே முதலாளி. D2 உங்கள் சப்போர்ட், உங்களுடைய தசாபுத்தி சப்போர்ட். உங்களுடைய தசாபுத்தி சப்போர்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக அது ஒரு வெற்றியை கொடுக்கும். ஆக கண்டிப்பாக இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு 2ல் ராகு. உங்கள் ராசிக்கு 2ல் ராகு. அப்போ உங்கள் ராசிக்கு 2ல் ராகு உங்களுடைய ராசி உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தாங்க. பயப்படவே வேண்டியதில்லை. உங்களுக்கு நட்புக்குரியவர். உங்கள் ராசிநாதனுக்கு ரொம்ப சனி ராகும் ஒரு கேரக்டர் நான் 1000 தடவை சொல்லியிருக்கிறோம் ப்ரிடிக்ஷனில். அப்போ கண்டிப்பாக இந்த 5/12 குரு உங்களை பார்க்குறாரு. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம்னாலும் சரி, ஏற்கனவே பார்த்துருக்காரு. குரு அதிசாரத்தில் இருந்தானே மிதுனத்திலிருந்து பார்த்துருக்காரு. முடிய போகுது, அவ்வளோதான். முடியும் போது ஏதாவது உங்களுக்கு கொடுக்காம போக மாட்டார். அப்போ குரு பார்த்தால் தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் சொல்ல வேண்டியது, திருப்பி திருப்பி அதையே சொல்ல வேண்டியதில்லை. அப்போ கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஜென்மச்சனியா குரு வீட்டில் இருக்கார், மீனத்தில் இருக்கார். மீனத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியதை கண்டிப்பாக செய்வார். அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நன்றாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? கிழங்கு வகைகள், பெட்ரோல், கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பாருங்கள். உத்திராடம், அவிட்டம், திருவோணம். உத்திராடம்,
அவிட்டம், திருவோணம் மிகப்பெரிய நட்சத்திரங்கள், மிக உயர்வான நட்சத்திரங்கள் எல்லாமே. எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகர ராசியில். அதனால அது பேர் மகரம். மகரம்னா அழிவில்லாத தன்மை. அழிவில்லாத தன்மைன்றது சிகரத்தை அடைய முடியும், வெற்றியை நோக்கி பயணத்தை செய்ய முடியும். வெற்றியை நோக்கி பயணத்தை செய்ய முடியும். எப்படி? 10 தடவை தோத்தாலும் 10 தடவை ஃபெயில் ஆனாலும் அவங்க 11 தடவை நான் பாஸ் பண்ணுன்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் வேற ராசி அப்படி போகாது. இந்த மகரமும் கும்பமும் மட்டும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, எழுத்தாணி போல எழுதிக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளவு நாள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. எழுதிக்கிட்டே எழுதி அதாவது மறுபடியும் போர் அடிக்குன்னு நினைக்க மாட்டாங்க. மேசமும் மிதுனமும் கன்னியும் விருச்சகமும் சே போயா அப்படின்றவாங்க. ஆனால் மகரமும் கும்பமும் என்ன செய்யும்? மறுபடியும் முயற்சி செய்து கொண்டே இருக்கும், வெற்றியை நோக்கி முயற்சி செய்ய. அதான் கொஞ்சம் சோம்பேறிப்பட்டாலும் அடுத்து எழுதுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால தான் என்றைக்குமே மகரத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடியவர்கள், அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் கொஞ்சம் சுயநலம் இருக்கத்தான் செய்யும், கொஞ்சம் சுயநலம் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம மாற்றுக்கருத்தை சொல்ல முடியாது. இருந்தாலும் மகரத்திற்கு உங்களுக்கு வேண்டிய தொழில் அது தென்னை, வாழை மரங்கள், மரம் சம்பந்தப்பட்டது, கருப்பு சம்மந்தப்பட்டது, எள்ளு சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு தான். எல்லா தானிய வகைகள், எல்லா தொழிலும் உங்களுக்கு வேண்டியது. கொஞ்சம் ஏஜென்சி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏதாவது எடுத்து செஞ்சால் இந்த டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் வெற்றியை கொடுக்கக்கூடிய வழியை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அந்த வழியை காட்டி கொடுக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. எனவே மகர ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் ஜென்மத்தில் இருக்கிறார், மீனத்தில். பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் தொழில் மட்டும் உங்கள் சப்போர்ட்டில் உங்கள் தசாபுத்தி மட்டும் பார்த்துட்டு வாங்க. உங்கள் தசாபுத்தி மட்டும் பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு வெற்றியை, மகத்தான வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்து காலபைரவர் மட்டுமல்ல, அந்த குலதெய்வ வழிபாடு, கருப்புசாமி வழிபாடு, அகோரமூர்த்தி வழிபாடு, அகோர வீரபத்திரர் வழிபாடு, பேசும் தெய்வமாக இருக்கக்கூடியவங்கெல்லாம். இந்த பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இவங்கெல்லாம் ரொம்ப தான் இருப்பாங்க. கிராமத்தில் தான் ரொம்ப தான் இருப்பாங்க, தெளிவாக இருப்பாங்க. இப்படி வழிபாடுகள் பண்ணும் பொழுது ஒரு சிறப்பான நல்ல வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுக்கும், என்பதில் மாற்று கருத்து அல்ல.